ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எப்படி CSV ஃபைலில் Neo4j கிராஃப் டேட்டாபேஸில் இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். Neo4j பற்றியும் கிராஃப் டேட்டாபேஸ் பற்றியும் கற்றுக்கணும் அப்படின்னா மேலே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அதில் Neo4j எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ நான் ஒரு சாம்பிள் CSV ஃபைல் கிரியேட் பண்ண போகிறேன். அதை எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த CSV ஃபைலில் 3 காலம்ஸ் கிரியேட் பண்ண போகிறேன். சோர்ஸ், டார்கெட் அண்ட் டிஸ்டன்ஸ், AC and 3 sample data வச்சுருக்கேன். I'm going to create 14 records create பண்ண போகிறேன் இதில். ஸோ இதில் வந்து 14 ரெக்கார்ட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் டிஸ்டன்ஸ் வேல்யூஸ் இருக்குது, இது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். சோர்ஸ் அண்ட் டார்கெட் வந்து நோட்ஸாக இருக்கும். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ உங்கள் ப்ராஜெக்டை ரீநேம் பண்ணிக்கலாம். ட்ராவல் டெமோன்னு வைக்கிறேன். அண்டு லோக்கல் டேட்டா பேஸ் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன் இந்த ப்ராஜெக்டில். ஸோ அதுக்கு நேம் வந்து ட்ராவல்னு வச்சுருக்கேன். லெட்ஸ் க்ரியேட் திஸ். யூ கேன் கிவ் எனி பாஸ்வேர்ட். இட் வில் டேக் சம் டைம், அது கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். ஸோ எந்த இடத்துல இந்த CSV ஃபைல் போடணும் அப்படின்னா Neo4j டெஸ்க்டாப், ரிலேட் டேட்டா, DBMSS. ஸோ அதுதான் நம்ம ப்ராஜெக்ட்னோட ஃபோல்டர். இதில் போய் இம்போர்ட்குள்ளே நம்ம அந்த CSV ஃபைலை போடணும். ஸோ இந்த ஃபைலை ப்ரௌஸ், நான் சொன்ன அதே லொக்கேஷன் லைக் யூசர் நேம், Neo4j டெஸ்க்டாப், ரிலேட் டேட்டா அண்ட் DBMSS. ஸோ த ப்ராஜெக்ட் ஃபோல்டரில் நம்ம போடணும் இம்போர்ட்குள்ளே. கமா செப்பரேட்டட் ஃபைலாக அதை ஸ்டோர் பண்ணிக்கணும். சேவ். ஸோ இந்த CSV ஃபைல் வந்து இப்போ ரெடி டு இம்போர்ட். க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ Neo4j போய் டேட்டாபேஸ் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு ரெக்கார்டுக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. அது அவசியமே இல்லை. நம்மளுக்கு ஈஸியாக எவ்வளோ பெரிய CSV ஃபைலாக இருந்தாலும் இம்போர்ட் பண்ண ஈஸியான மெத்தட் இருக்குது. அது வந்து லோட் CSV அண்ட் யூ கேன் யூஸ் மர்ஜுங்கிற இதை வச்சு நீங்கள் நோட்ஸ் க்ரியேட் பண்ண முடியும். அதே மாதிரியே நோட்ஸ்க்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப்பை க்ரியேட் பண்ண முடியும். அதை எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த CSV ஃபைலை எப்படி இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா லோட் CSV வித் ஹெடர்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ரம் ஃபைல் லொக்கேஷன். ஸோ இதில் நம்ம லொக்கேஷனை ஸ்பெசிஃபை பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் ஃபைலை மட்டும் ஸ்பெசிஃபை பண்ண போதும். பிகாஸ் அது வந்து ஆல்ரெடி அந்த அப்சல்யூட் லொக்கேஷனில் இருக்குது. ஸோ நம்மளோட distance.csv ஃபைலில் அப்படியே நம்ம அந்த நேமை மட்டும் கொடுத்தா போதும். ஆஸ் ரோ அண்ட் வித் ரோ. ஸோ இது வந்து லைனாக எடுத்து, ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம சோர்ஸ் வந்து நல்லா இல்லையான்னு செக் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் இந்த வேர் ரோ டாட் சோர்ஸ் இஸ் நாட் நல். ஸோ அந்த பர்டிகுலர் காலம்ஸ் ஆர் வேல்யூஸ் வந்து நல்லா இருக்கக்கூடாது. ஸோ அந்த செக்கை நம்ம முன்னாடியே பண்ணுறோம். இப்போ எப்படி நம்ம சோர்ஸ் நோட் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். merge n source name. ஸோ அதுக்கான நேம் வந்து நம்ம எந்த ரோலேருந்து பிக் பண்ணுறோம் அப்படின்னா ரோ டாட் சோர்ஸுங்கிறதுலேருந்து. அதே மாதிரியே நம்ம டெஸ்டினேஷனை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வேறு ஏலியஸ் வைக்கிறேன், எம்ங்கிற ஏலியஸ் வைக்கிறேன், m:\destination. அதனோட நேம் வந்து எதில் பிக் பண்ணுறோம் அப்படின்னா எந்த ரோவில் பிக் பண்ணுறோம் அப்படின்னா ரோ டாட் டெஸ்டினேஷன். ஸோ எப்படி ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ணணும்னா அதுக்கும் நம்ம merge தான் யூஸ் பண்ணணும். ஸோ merge of n, ரிலேஷன்ஷிப் நேம் வந்து 2ன்னு வச்சுருக்கேன். அண்ட் இதுக்கான வேல்யூஸ் வந்து நம்ம தேர்ட் காலம் வேல்யூஸ் க்ரியேட் பண்ணோம் இல்லையா, டிஸ்டன்ஸுங்கிறது, அதை தான் நம்ம பிக் பண்ண போகிறோம். ஸோ தட் இஸ் இது வந்து யூனிடைரக்ஷனல் ரிலேஷன்ஷிப்ஸ். ஸோ n வந்து m-ஓட லிங்க் ஆகிருக்கு டிஸ்டன்ஸ் வேல்யூஸ் வச்சு. ஸோ n-ங்கிறது சோர்ஸ் நோட், m-ங்கிறது வந்து டெஸ்டினேஷன், அதை லிங்க் பண்ணக்கூடியது வந்து டிஸ்டன்ஸ்.
ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணிங்க அப்படின்னா இட் ஹாஸ் கிரியேட்டட் 20 லேபிள்ஸ், 20 nodes and 34 properties and 14 relationship இதில் க்ரியேட் ஆயிருக்கு. That is it. ஸோ இந்த சைட் பாரில் போய் பார்த்தீங்கன்னா when you click it you can see all the nodes and relationships. ஸோ match of n, return n limit of நீங்கள் எவ்வளோ நோட்ஸ் வேணாலும் லிமிட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து எல்லா நோட்ஸையும் பார்க்கணும் அப்படின்னா இந்த query யூஸ் பண்ணலாம், match of n, return n. ஸோ அதில் எல்லா நோட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பும் இதில் டிஸ்பிளே ஆகும். ஸோ you can see the 20 nodes and 14 relationship here. So totally 10 source, 10 destination and 14 relationships are created. ஸோ இதுதான் வந்து ஒரு CSV ஃபைலை Neo4j ஈஸியாக இம்போர்ட் பண்ணுற மெத்தட். ஸோ இந்த வீடியோவில் எப்படி ஒரு CSV ஃபைலை Neo4j இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி Neo4j ப்ளூமை யூஸ் பண்ணுறது. ஸோ Neo4j ப்ளூம் வந்து யூசர் இன்டர்ஃபேஸ்க்கு ஈஸியாக இருக்கும். அதை எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி query பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Thanks for watching this video. Stay tuned by subscribing to our channel. Thanks.